ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மிஸ்லெனியஸ் எக்ஸசைஸ் சாப்டர் 5ல இருந்து பார்க்க போறோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல முதல் கொஸ்டின் 3x² minus 9x plus 5 the whole power 9. ஸோ நம்மளோட பேசிக் ஃபார்முலா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் டிஃபரன்ஷியேஷன்ல எக்ஸ் பவர் n வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் sin x அப்படின்னு வரும். இது எல்லாமே பேசிக். நம்மகிட்ட நிறைய ரூல்ஸ் இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் பார்க்க முதல்ல எக்ஸ் டு த பவர் n மாதிரி இருக்கு. என்னக்கு பதிலாக இங்கே 9 கொடுத்துருக்காங்க. எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. கொஸ்டினை 3x² minus 9x plus 5 the whole power 9 செயின் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா இது முதல்ல பார்க்க x power 9 மாதிரி இருக்கு. ஸோ இந்த ரூல் அப்ளை பண்ணி n into x power n minus 1 3x² minus 9x plus 5 the whole power 9 minus 1 இப்படின்னு எழுதணும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி செகண்ட் ஸ்டெப் இப்போ இந்த x power 9ல இந்த 9ஐ யூஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சா. இப்போ கீழே இருக்கிறது பேஸ் வந்து எக்ஸாக இருந்தால் நம்ம அவ்வளோதான் சம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். கீழே எக்ஸ் இல்லை, எக்ஸுக்கு பதிலாக ஒரு ஃபங்க்ஷனே கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பக்கத்தில் எழுதணும். மல்டிபிள் பை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 3x² இருக்குது. 3 அப்படியே தான் இருக்கும். x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, அப்புறம் மைனஸ் 9 இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 வரும். அடுத்து இங்கே ப்ளஸ் 5 இருக்குது. 5ன்றது கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 இப்படி எழுதணும் நம்ம. ஸோ ஃபைனல் ஆன்சர் 9 3x² minus 9x plus 5 9 minus 1 நம்ம 8ன்னு எழுதிக்கலாம். இங்கே 3 2s are 6x minus 9 அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா இது உங்களோட ஃபைனல் ஆன்சர். சின்ன சிம்பிளிஃபிகேஷன். இப்போ இங்கே 6xம் மைனஸ் 9 இருக்குது. ரெண்டு பேர்கிட்டையும் 3 காமனாக இருக்குது. அதனால அதை நம்ம காமனாக வெளியில் எடுத்துடலாம். சிம்பிளிஃபைடு ஃபார்மில் ஆன்சர் கொடுக்கணுன்றதுனால பேக் ஆன்சர் இப்படி எழுதியிருக்காங்க. 3 காமனாக எடுத்துட்டிங்கன்னா உள்ள 2x மைனஸ் 3 தான் இருக்கும். இந்த 3யும் 9ம் வெளியில் இருக்கிறதுனால உங்களை மல்டிபிள் பண்ணி 27 அப்படின்னு எழுதிக்கலாம். 3x² minus 9x plus 5 the whole power 8 multiple by 2x minus 3 அப்படின்றது உங்களோட ஃபைனல் ஆன்சர். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொடுத்துருக்க கொஸ்டினை ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். y is equal to sin cube x plus cos to the power 6x அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் பேசிக்காக இது வந்து கியூப்னா இது sin x the whole cubeன்னு யோசிங்க இந்த டேர்மை. அப்போ பார்க்கறதுக்கு எக்ஸ் பவர் n மாதிரி இருக்கு. ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக சைன் எக்ஸ் இருக்கு. எப்படி பண்ணாலும் n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 ஃபர்ஸ்ட் எழுதணும். ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்றதுனால dy பை dx. ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் கேள்வியில் கேட்டிருக்காங்க. ஈக்குவல் டு இது எக்ஸ் கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணால் n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 தானே. அப்போ 3 இன்ட்டு x²ன்னு வரும். எக்ஸுக்கு பதிலாக சைன் இருக்கிறதுனால இங்கே sin squared x. இப்போ 3ஐ தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். கீழே இருக்க sin x டிஃபரன்ஷியேட் பண்ணோம். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos xன்னு கிடைக்கும்ல, அதை எழுதிக்கோங்க. ப்ளஸ் இது cos x to the power 6 மாதிரி இருக்குது. அதே x power nல n into x power n minus 1 அப்போ cos power 5x அப்படின்னு வந்துடும். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் sin xன்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் sin xன்னு எழுதிக்கோங்க. ஸோ இதான் டேர்ம். இவங்க ரெண்டு பேருக்கிட்டே காமனாக இருக்கிறத வெளியில் எடுத்துடலாம். 3 இருக்குது, 6 இருக்குது. 3 காமன் டேபிள். இங்கே sin squared x இருக்குது, இங்கே sin x இருக்குது. sin x காமன். இங்கே cos x இருக்குது, இங்கே cos power 5x இருக்குது. ஸோ cos x காமனாக இருக்குது. வெளியில் எடுத்துட்டோம்னா ரிமைனிங் டேர்ம்ஸ் இங்கே 3 வெளியே போயிடுச்சு. sin ஸ்கொயரில் ஒரு சைன் தான் வெளியே போயிருக்கலாம். மிச்சம் ஒரு sin x உள்ளே இருந்திருக்கும். இந்த cos x வெளியே எடுத்தாச்சு. இங்கே ப்ளஸ் 6ல் 3 வெளியே போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 3 2s are தானே 6 வரும். அதனால 2 போடணும். cos power 5ல் காஸ் தான் வெளியே போயிருக்கு. ஒரு காசு தான் வெளியே போயிருக்கு. அப்போ ரிமைனிங் cos power 4x உள்ளே இருக்கணும். இங்கே sin x வெளியே போயிடுச்சுன்னா இங்கே மைனஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ இங்கே -1 மைனஸ் வந்து இங்கே மல்டிபிள் பண்ணி மைனஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்படி மல்டிபிள் பண்ணி இப்படி எழுதிக்கலாம். இது நீங்கள் dy பை dxன்னு எழுதலாம். y டேஷ்ன்னு கூட எழுதி சம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ டிஃபரன்ஷியேட்டில் 5x த பவர் 3 இன்ட்டு cos 2xன்னு கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண சொல்லி கொஸ்டினை ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். 5x டு த பவர் 3 டைம்ஸ் cos 2x அப்படின்னு இருக்குது கொஸ்டினில். எப்போவுமே பவரில் வந்து வேரியபிள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது கீழே கொண்டு வரதுக்காக நம்ம லாக் எடுக்கணும். லாக் எடுத்தால் தான் உங்களுக்கு கீழே கொண்டு வர முடியும். ஸோ டேக் log on both side. ரெண்டு பக்கமும் log எடுத்துக்கலாம். இப்போ இந்த y வந்து log y ஆயிடும். இது வந்து log of 5x to the power 3 time cos 2x அப்படின்னு எழுதிக்கலாம். இதோட பேசிக் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகோட பவரில் a to the power bன்னு இருந்துச்சுன்னா இந்த b வந்து ஃப்ரண்ட்ல எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ b into log a அப்படின்னு எழுத முடியும். இது பேசிக் ஃபார்முலா லாகில். ஸோ இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி இந்த பவரை முன்னாடி எடுத்துகிட்டு போய்க்க போகிறோம். இப்போ இந்த பக்கம் log y இருக்கும். இங்கே இந்த 3 டைம்ஸ்
cos 2x முன்னாடி வந்துரும் மல்டிபிள் பை log of 5x அப்படின்றது கிடைக்குது. எழுதியாச்சு. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். ஏன்னா இது நார்மல் மல்டிப்ளிகேஷன்ல யூவி பேட்டர்ன்ல இருக்கு. ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்றோம். ஒய்யை வந்து லாக் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/y, ஒய்யை திருப்பி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது dy by dx அப்படின்றது கிடைக்கும். இங்க இந்த 3ன்றது வந்து கோஎஃபிஷியன்ட் தான், மல்டிபிள்ல தான் இருக்கு. அதனால 3 வந்து அப்படியே வெளியில வச்சுக்கோங்க. இந்த டேர்மை யூனும் இதை வீனும் வச்சுட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ யூவியை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 டேர்ம் மல்டிபிள் இருக்கு, அவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு வி அப்படியே எழுதணும். பிளஸ் போட்டு யூ அப்படியே எழுதிட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதணும். இதுதான் நம்மளோட ஃபார்முலா. முதல்ல யூவை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். cos 2x இருக்கு, டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin 2x அப்படின்னு வரும். 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு 2 வரும், அதை இங்க மல்டிபிளா டெஃபினட்டா எழுதணும். இதான் u dash. v வந்து log of 5x, log 5x ன்னு போட்டுக்கலாம். பிளஸ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் u வந்து cos 2x, b dash எழுதணும். log 5x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/5x அப்படின்னு கிடைக்கும். திருப்பி 5x டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு 5 வரும்ல, அந்த 5 டெஃபினட்டா இங்க மல்டிபிள் எழுதணும். இந்த 5 இந்த 5 என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் தான் நம்ம ஆன்சர். இங்க டிவைட்ல ஒரு y இருக்கு பாருங்க, அந்த y அந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா மல்டிப்ளைடு. அப்போ dy by dx is equal to y மல்டிபிள் பை இங்க உள்ள இருக்கிற டேர்ம்ஸ் இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த 3 உள்ள எடுத்துட்டு போயிடலாம். 3 உள்ள எடுத்துட்டு போகும்போது இங்க ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு. ஸோ 3 2s are minus 6 டைம் sin 2x log 5x அப்படின்னு வரும். இந்த 3 வந்து இவங்க கூட மல்டிபிள் பண்ணும்போது 3 டைம்ஸ் cos 2x, டினாமினேட்டர்ல ஒரு x மட்டும் இருக்குல்ல, அந்த x இங்க எழுதணும். இந்த y வந்து கொஸ்டின்ல நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன், அந்த கேள்வியில y கிடையாது. y வந்து நம்ம கொஸ்டினா ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், கொஸ்டின் வந்து அசியூம் பண்ணியிருந்தோம். அப்போ இந்த yக்கு பதிலாக given கொஸ்டின் எடுத்து எழுதிடணும். 5x to the power 3 டைம் cos 2x தான் yயோட வேல்யூ. அதை எழுதிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். முதல் டேர்ம் மைனஸ்ல இருக்குன்றதுனால இந்த டேர்மை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இதை செகண்ட் எழுதிக்கலாம். கொஞ்சம் டேர்ம்ஸ் பார்க்க நல்லா இருக்கும்ன்றதுனால அதை மாற்றி எழுதுறாங்க, அவ்வளோதான். 6 டைம் sin 2x log 5x இப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதான் உங்களோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ. அடுத்த கொஸ்டின், sin inverse of x into root x இது டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. x into root x ரெண்டுமே வந்து அல்ஜிப்ரா தானே. ரூட் எக்ஸ் இருக்கு, எக்ஸ்னா x பவர் 1, ரூட் எக்ஸ் அப்படின்னா x to the power 1/2 அப்படின்னு அர்த்தம். இது வந்து பார்க்கறதுக்கு x பவர் a மல்டிபிள் பை x பவர் b மாதிரி இருக்கா? நம்ம x பவர் a பிளஸ் பின்னு எழுதுவோம். இதுதான் நம்மளோட லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸோட முதல் ரூல். அப்போ இது x பவர் 1 பிளஸ் 1/2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். x பவர் 1 பிளஸ் 1/2 அப்படின்னா 1 2s are 2, 2 plus 1 3/2 அப்படின்னு கிடைக்குது. அப்போ நம்மளோட கொஸ்டின் y is equal to sin inverse of x to the power 3/2 அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அப்படின்னு நம்ம டைரக்டா எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. நம்மளோட பேசிக் ஃபார்முலாஸ், இதுதான் பேசிக் ரூல். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் sin inverse of x பண்ணா 1/√(1 minus x squared வரும். அதே மாதிரி டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x பவர் n பண்ணும்போது n into x power n minus 1. இப்போ கேள்வியில 3/2 n-க்கு பதிலாக வந்ததுன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 3/2 x பவர் 3/2 minus 1 அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஸோ இதில் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. முதல்ல sin inverse of x இருக்கு, அதுக்கப்புறம் எக்ஸோட பவர்ல 3/2 இருக்கு. ரெண்டுமே செயின் ரூல் அப்ளை பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்றோம். y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx. sin inverse of x மாதிரி இருக்கு, இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/√(1 minus x squared அப்படின்னு எழுதிடலாம். இங்க வந்து x இருந்ததுனால இங்க x squared வந்துச்சு. கொஸ்டின்ல xோட பிளேஸ்ல x பவர் 3/2 இருக்கிறதுனால x பவர் 3/2 போட்டு தான் நீங்க ஸ்கொயர் பண்ணணும். ஸோ sin inverse டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சா? இப்போ இந்த x பவர் n டிஃபரன்ஷியேட் பண்ணணும். x பவர் n டிஃபரன்ஷியேட் பண்ணா n into x power n minus 1. இப்போ 3/2 x பவர் 3/2 minus 1 இங்க by 1 போட்டுக்கோங்க. இங்க 2 1s are 2, 1 3s are 3. 3 minus 2 வந்து 1/2 தான். இப்போ இங்க 1/2 அப்படின்றது கிடைச்சிருக்கும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். dy by dx is equal to மேல வந்து ஒரு 3/2 இருக்கு. x பவர் 1/2னா ரூட் எக்ஸ்ன்னு அர்த்தம். இங்க உள்ள ரூட் ஆஃப் இந்த ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 1 minus x cube அப்படின்னு கிடைக்குது. இவங்க ரெண்டு பேருமே ரூட்ல இருக்கிறதுனால 3/2 ரூட் ஆஃப் நியூமரேட்டர்ல ஒரு எக்ஸும் டினாமினேட்டர்ல 1 minus x cube இருக்கு. ஸோ டிவிஷனோ மல்டிபிளோ இருந்தா இவங்களை வந்து இந்த மாதிரி ஒரே ரூட்ல நம்மளால கொண்டு வர முடியும். அதாவது ரூட் ஆஃப் a by b வந்து ரூட் a by ரூட் b பிரிக்க முடியும்ல. ஸோ இப்படி இருந்தா இப்படி சேர்த்து எழுதிக்கலான்ட்டு அர்த்தம். ஆனால் அடிஷன் சப்ட்ராக்ஷன் அந்த மாதிரி சேர்த்தோ பிரிச்சோ எழுத முடியாது. ஸோ இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.